என்னமோ தெரியலங்க. ஒருத்தவன் ஒரு குரூப்ல வந்து நல்லா ஹாப்பியா ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில, இல்ல குடும்பத்து மத்தியில சந்தோஷமா இருந்துட்டா போச்சு. மத்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுமோ தெரியாது. அவங்களுக்குள்ள வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல, ஹாப்பியா இருக்கிறான், ஹாப்பியா லைஃப்ப லீட் பண்றான். ஹாப்பியா லீட் பண்ணாதான் செய்றோம். பட் சிரிப்புங்கிறது வந்து இறைவனா, நேச்சரா கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் தான் சொல்ல முடியும். அது உங்களுக்கு கிடைக்கலைன்னா, அதை எப்படி உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணி சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா கஷ்டம் இருக்கதான் செய்யும். சிரிக்கிறவனுக்கு எல்லாருக்குமே கஷ்டமே இல்ல, கவலையே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு மேல இருக்கும், கவலைகள் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு வந்து சிரிக்கிறான்னா அது இறைவனா கொடுத்த ஒரு வரம் தான். ஸோ சிரிக்கிறவனை பார்த்து பயங்கர பொறாமலாம் படாதீங்க. நீங்க சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சிரிக்கிறதுனால உடம்புல எவ்வளவோ நன்மைகள் ஏற்படுது. ஸோ முடிஞ்ச அளவு மனசு விட்டு சிரிச்சு பழகுங்க. மற்றவங்களோட நல்ல விதமா பழகுங்க. நன்றி.